வார்னர் ப்ரோஸ் கடைசியாக ஒரு ட்ரீட்டு கொடுத்துட்டாங்க. அது என்னன்னா, இன்டர்ஸ்டெல்லார் படத்தை இந்தியாவில் ரீரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். இந்த படத்தோட 10th இயர் ஆனிவர்சரியாக வர February 7th ரிலீஸ் பண்ண போகிறாங்க. கிறிஸ்டோபர் நோலனோட எபிக் சயின்ஸ் ஃபிக்ஷன் ட்ராமாவாக வந்த இந்த படம் 2014 ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படத்தை பற்றி சொல்கிறத விட இந்த படத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சினிமா ஃபேன்ஸுக்கு தெரியும் இந்த படத்தோட அருமை. ஓவராலாக இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நிறைய சீன்ஸு விஎஃப்எக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சிருக்கலாம். ஆனால் ஒரு உண்மையை சொல்லணும்னா இந்த படத்தில் வர மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸு ரியல் லொக்கேஷன் அண்ட் திங்ஸை வச்சு கேப்சர் பண்ணுது. அதோட ஹைலைட் என்னென்னா, சீன்ஸுக்காக கிட்டத்தட்ட ஏக்கர் கணக்கில் பிளான்ட்டை நேச்சுரலாகவே வளர வச்சு படம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை விற்று நல்ல லாபமும் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை ஃபஸ்ட் டைம் பார்த்தவங்க என்னடா இது புரியலன்னு சில பேர் சொல்லுவாங்க, பிடிக்கலன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சினிமா லவர்ஸுக்கு தான் தெரியும் இந்த படத்தோட அருமை என்னன்னு. ஸோ அப்படிப்பட்ட காவியமான இந்த படத்தை திருப்பி நாங்கள் தேட்டரில் பார்க்க போகிறோன்னு எல்லாரும் மரண வெயிட்டிங்கில் இருக்காங்க. இந்த படத்தோட ரீரிலீஸு ஐமேக்ஸ் ஃபார்மேட்டில் தான் வரப்போகுது. ஸோ ஐமேக்ஸ்லாம் நம்ம தமிழ்நாட்டில் சில இடத்துல மட்டுமே இருந்தாலும் அதை அங்கே தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அப்படி என்னடா அங்கே இருக்குன்னு கேட்டால் ஐமேக்ஸில் மட்டும்தான் ப்ரீமியம் லார்ஜ் ஃபார்மேட்டில் வருமா. அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க்கும் கிளியராக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்காகவே இன்டர்ஸ்டெல்லார் படத்தை ஐமேக்ஸில் பாருங்கன்னு வார்னர் ப்ரோஸும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ எதுக்காக வெயிட்டிங்கு? ஐமேக்ஸில் புக்கிங் ஓப்பன் பண்ணியாச்சு. சீக்கிரமாக இன்டர்ஸ்டெல்லார் படத்துக்கு ஒரு புக்கிங்கை போட்டுருங்க. இதே மாதிரி ஹாலிவுட் படம் எது ரீரிலீஸ் ஆனால் நல்லா இருக்கும்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க.